இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் போல் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு ஒரு 10-15 பல் பூண்டு இதையும் போட்டுட்டு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிடலாம். இதை நம்ம வதக்கி இப்போ அரைச்சி ஊற்ற போகிறோம். இதை நல்லா வதக்கி தாளியத்துக்கு தனியாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிடலாம். இதை நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறலாம். புளி குடம்புளி நான் ஊற வச்சுருக்கிறேன். இல்லாட்டி சும்மா புளி கூட கொஞ்சம் முதல்ல சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிடலாம். இப்போ வதக்கினது ஆறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சட்டியில் எண்ணெய் வச்சு அதுக்கு தாளியத்துக்கு தேவையானது போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன், அதோட வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் தாங்க மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு வாசத்தை கொடுக்கும். மீன் சூடாக இருக்கிறதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறணும். இப்போ இது ரெண்டும் பொரியட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இது தேவையான சின்ன வெங்காயம். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிடுவோம். நம்ம வதக்கி 150 கிராம் வதக்கி அரைச்சி ஊற்றுறோம். இது வாசத்துக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்தது இதுக்கு தேவையான கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எல்லாம் மட்டும் கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதோடு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி 2, நம்ம புளியும் போடுறதுனால 2 சின்ன தக்காளி இதையும் போட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இல்லை வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் பூண்டு முழுசாக போடாமல் வதக்கி போடுறோம், அரைச்சி போடுறோம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், பூண்டு 2 நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி. இப்போ இந்த அரைச்ச வெங்காய விழுமே இதில் போட்டுக்குவோம். போட்டு ஒரு கிண்டி வச்சுக்கிட்டு மிக்சியை கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான ஆச்சி குழம்பு பொடி தான் போடுறாங்க, எல்லாம் கலந்த பொடி. இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 3 டீஸ்பூன். அதுக்கு தேவையான மிளகுத்தூள், இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த குடம்புளி ஒரு 4 ஊற வச்சுருக்கிறேன். இதை ஊற்றலாம். அல்லது ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க விட்டுறோம். இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா உப்பு போட்டு கொதிக்க விட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் மீன் குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குழம்புலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக அதுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறலாம். எப்போதும் கல் உப்பு யூஸ் பண்ணால் நல்லது, அதனால் கல் உப்பே போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு பிறகு நம்ம கடைசியில் வந்து மீனை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மீன் முதல்ல போடக்கூடாது, கடைசியாக போட்டுக்கிறலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீன் துண்டுகளை ஒன்றா போட்டுடலாம். அதில் கடைசி இறக்க போகும்போது பெருஞ்சீரகம், மிளகு, வெந்தயம் 3 பொடி பண்ண பொடியை போட்டு இறக்கணும். மீனை போட்டு லேசாக ஒரு கிண்டு கிண்டணும். ரொம்ப கிண்டினோம்னா மீன் உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் போட்டால் ஒரு கொதியில் மீன் வெந்துடும். வெந்ததுக்கு பிறகு நம்ம கடைசியில் வந்து ஒரு பொடி போடணும். அந்த பொடி வந்து பெருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு 3ஐயும் நம்ம வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம இறக்க போகும்போது அந்த பொடியை போட்டு இறக்கணும். இதாங்க அந்த பொடி. இதை நம்ம கடைசியாக குழம்பு இறக்க போகும்போது போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ மீன் நல்லா வெந்து குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து இந்த பொடி வந்து பெருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு 3ஐயும் நம்ம வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு இறக்க போகும்போது கடைசியில் அந்த பொடியை வந்து இதில் இப்படி தூவி விட்டுறணும். அப்படியே தூவி விட்டுட்டு கடைசி இறக்க போகும்போது நம்ம அந்த பொடியை மேலாக தூவி விட்டுறணும். 2 ஸ்பூன் அப்படி போட்டு லேதம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சுட்டா கம்மன் இருக்குங்க டேஸ்ட்டு. எல்லோரும் இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க.